போன வருஷம் ஜூனில் மேரேஜ் பண்ணோம். அப்போது எனக்கு பிசிஓடி காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால ப்ரெக்னென்சியே கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் 1 மந்த்லேயே காட்ஸ் கிரேஸில் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஆனதுக்கப்புறம் 1 மந்தில் ஸ்கேன் எடுத்தோம். எடுக்கும்போது அந்த பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க, அது இறங்கி இருந்துச்சு. அப்புறம் பிபி நிறைய பிரச்சனை வந்துச்சு, கால் எடிமா நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு, ஒன்றுக்கடி ஒன்று வந்துகிட்டே இருந்தது. அப்போது நான் அழுதுட்டுருப்பேன், ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன். அவர் சொல்லுவார், கடவுள் இருக்கார், கடவுள் உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தவர், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் போக போக அதுக்கடுத்து சொல்கிறாங்க அப்புறம் 28வது வாரத்தில் ஒரு தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, தண்ணி ஒழுகினோடனே எங்கள் அம்மா டாக்டர் பிரதீபா தான், அவங்களே பயந்துட்டாங்க. பயந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ரெடியாக இருங்க, எப்போனாலும் என்னன்னாலும் நடக்கும், கத்திட்டு போட்டு படுக்க தான் வைப்போம், இனி நகரக்கூடாது உங்கள் பொண்ணு, குழந்த வேறு வெயிட் ரொம்ப கம்மி, 1 கிலோ அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். இவர்கிட்டையும் ரொம்ப அழுக, கடவுள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தோம். வச்சு ரொம்ப வேண்டணும். அடுத்த வாரமே பார்த்தா தண்ணி சத்து கூடி ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு வலி வந்துருச்சு, லேசாக வலி வந்துச்சு. நாங்கள் போனால் டெலிவரி ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் பிறந்தான் பிள்ளை, சீக்கிரம் 37வது வாரத்துலேயே பிறந்துட்டான். ஆனால் நல்லா பிறந்தான். 22 கவுண்ட் இருந்துச்சு தண்ணி சத்து. குழந்தைய எடுக்கும் போது சொன்னாங்க, கரெக்டாக எடுத்துட்டீங்க, கொஞ்சம் விட்டுருந்தாலும் குழந்தை டிஸ்ட்ரெஸ் போயிருப்பான், ஆண்டவர் கரெக்டாக கர்ப்பத்தின் கனியை கொடுத்தவர், இன்றைக்கி உங்கள் முன்னாடி குழந்தைய எப்படி நிப்பாட்டியிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி.